மகாபிரியவாச்சரணம். தெய்வங்களை நாம் சொல்லும் பொழுது நாம் ஒரு முறை சொன்னாலே போதும், அந்த நாமத்தை சொன்னாலே போதும், அவளுடைய பெயரை சொன்னாலே போதும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். எதற்கு அப்படின்னா, ஒரு தடவை நீ சொன்னாலே போதும், உடனே ஓடி வருவாள், அந்த முருகன் ஓடி வருவான், இந்த அம்பாள் ஓடி வருவாள், பெருமாள் ஓடி வருவாள். நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதற்கு எல்லாம் என்ன சான்று அப்படின்னு நமக்கு தோணும். அருணகிரிநாதரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அருணகிரிநாதர் எப்படின்னா, அவருக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் இருந்தவர், தான் வாழவே விருப்பம் இல்லாமல் இறக்க வேண்டும், அந்த மலையின் மீது இருந்து கோபுரத்தின் மீது இருந்து குதித்து இறக்க வேண்டும் என்று வேக வேகமாக நடக்கிறார். அப்பொழுது எதிரே ஒரு வயதான முதியவர் வருகிறார். அவர் சொல்கிறார், முருகா என்று ஒரு முறை சொல்லு என்று. அவர் எதையும் காதில் வாங்காமல் அந்த கோபுரத்தின் உச்சியில் போய் நின்று விட்டார். அப்பொழுது அவருக்கு அந்த எண்ணம் வருகிறது, என்ன என்று அந்த முதியவர் சொன்னதை ஒருவரை சொல்ல வேண்டும் என்று. முருகா என்று சொல்கிறார். உடனே அந்த முருகன் தாங்கி பிடித்து கொள்கிறான். இது எப்படி சாத்தியம்? இதற்கு என்ன சான்று அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கும் பழனிக்கு போனோம் அப்படின்னா, அங்கே மூலவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 முழங்காலும் ஒரே போல நேராக நின்றது போல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வலது முழங்கால் முன்னால நிற்குமா, இடது முழங்கால் பின்னால் இருக்குமா. எப்படி நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வரணும் அப்படின்னா, அதுக்கு தயாராக இருக்கிறானாம் அந்த முருகன். ஆக நாம் ஒரு முறை அவனுடைய பெயரை சொல்லுவோம், முருகா என்று சொல்லுவோம், அவனுடைய அருளை பெறுவோம். மகாபிரியவாச்சரணம்.